ஹைதராபாத் அருகே முன்னாள் ராணுவ வீரர் தனது மனைவியை கொன்று உடல் உறுப்புகளை குக்கரில் வைத்து சமைத்து கூவத்தில் வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டதால் வெறி செயலில் ஈடுபட்டு மனைவியை காணவில்லை என்று புகார் கொடுத்த கணவரின் நாடகம் அம்பலமாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அடுத்த மீர்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தண்டுப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் குருமூர்த்தி என்பவர். இவர் ராணுவத்தில் பணியாற்றி அங்கிருந்து விருப்ப ஓய்வு பெற்று கஞ்சன்பாக் TRTOவில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் வெங்கடமாதவி என்ற பெண்ணுக்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் இவர் தனது மனைவி வெங்கடமாதவி அவருடன் தகராறு செய்து ஜனவரி 16 முதல் அவர் காணாமல் போனதாக மீர்பேட்டை காவல் நிலையத்தில் தனது மாமியாருடன் சென்று புகார் அளித்துள்ளார். புகாரினை பெற்ற போலீசார் இதைத் தொடர்ந்து அங்குள்ள CCTV காட்சிகள் ஆகியவற்றை பார்த்தபோது அவருடைய வீட்டிற்குள் சென்ற பின்னர் அவர் வெளியே வரவில்லை. எப்படி காணாமல் போனார் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. அதன் பின்னர் நடத்திய விசாரணையில் அவரது மனைவி காணாமல் போவதற்கு முன்பு அடிக்கடி கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதில் போலீசாருக்கு கணவன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. போலீசார் கணவருடன் தொடர்ந்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் குருமூர்த்தி தனது மனைவியை கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் தன் மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டதால் மனைவியை கொலை செய்து உடல் உறுப்பு பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி பிரஷர் குக்கரில் வேக வைத்து எலும்புகளை தூள் செய்து அந்த தூள் மற்றும் வேக வைத்த மனைவியின் உடல் பாகங்களை அருகே உள்ள ஜிலேலகுடா செருவு என்ற கூவத்தில் பல்வேறு இடங்களில் வீசியதாக அவர் போலீசாரிடம் கூறியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கணவனை கைது செய்த போலீசார் உடல் உறுப்பு பாகங்கள் வீசிய இடங்களுக்கு சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.